is the revision part of PGTRB. எந்த இன்ஸ்டிடியூஷனோட பாயிண்டும் கிடையாது. I personally took this important quotes from the help of AI. AI என்ன கொடுத்திருக்கோ அதுதான் நான் ரிவைஸ் பண்ண போறேன் PGTRBக்கு. அது உங்களோட நான் ஷேர் பண்றேன். To begin with unit 1 poetry, Prolong to Canterbury author Geoffrey Chaucer. அவருடைய birth and death period அங்க கொடுத்திருக்கிறேன். டைட்டில் பாத்தீங்கன்னா அவருக்கு ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து மிடில் இங்கிலீஷ சார்ந்தவர். இந்த போயம் வந்து ரைமிங் கப்லெட்ல எழுதியிருக்கு. அதை நம்ம வந்து ஹீரோயிக் கப்லெட்னு இப்ப சொல்றோம். என்ன மீட்டர்னா இயாம்பிக் பென்டாமீட்டர். இதோட ஓப்பனிங் லைன் வந்து when that April which shows suit. ஏப்ரல் மந்த் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஸ்ப்ரிங் டைமா இருக்கு. இது பில்கிரிமேஜோட இமேஜரி, என்ன மாதிரி கிளைமேட்ல டிராவல் பண்றாங்க, எத்தனை பேர் டிராவல் பண்றாங்க, என்ன காஸ்டியூம் அவங்க போட்டிருக்காங்க, இதுதான் வந்து ஆக்சுவல் செட்டிங். பர்போஸ் என்ன பர்போஸ்க்காக அவங்க டிராவல் பண்றாங்கன்னா சென்ட் தாமஸ் பெக்கெட் ஷ்ரின் அங்க விசிட் பண்றாங்க. எங்க இருக்குன்னா கேண்டர்பரியில இருக்கு. இதோட இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் நான் கொடுத்திருக்கேன் பாருங்க. ஏப்ரல் ஓப்பனிங் சீனா இருக்கு. ஜெஃபிரஸ்ங்கிறது வெஸ்ட் விண்ட், ஒரு ஸ்வீட் பிரீத் அதை குறிக்குது. அப்புறம் வந்து ஏரிஸ் அப்படிங்கிற நட்சத்திரத்தை குறிக்கிறதுக்காக அந்த ஸ்பிரிங்க இன்னும் அழகா சவுக்கிறதுக்காக வர்ணனை கொடுத்திருக்கிறாரு. அந்த நட்சத்திரம் என்னன்னா டெண்டர் ஸ்கார்பியஸ் யாங் சான் இன் ராம். இந்த மாதிரி வேர்டு வந்தாலே அது அந்த ஏரிஸ் நட்சத்திரத்துக்கு தான். ஓகேவா? அண்ட் பேர்டோட சாங் வந்து ஸ்மேல் ஃபோலஸ், அது வந்து மெலோடியா இருக்குன்னு சொல்வாரு. அண்ட் பில்கிரிமேஜோடைய அந்த பல்ஸ், அவங்களுடைய அந்த மூட வந்து சொல்றதுக்காக தென் லாங் ஃபோல்க் வந்து இங்க வந்து குரூப் ஆஃப் பீப்புள் இல்லையா, அது வந்து பில்கிரிமேஜஸ். எங்க இருந்து கிளம்புறாங்க? டேம்பரட் சவுதர்ன் யார்க். எங்க போறாங்க? கேண்டர்பரிக்கு. அதுல என்ன ஸ்பெஷல்? ஹோலி பிளிஸ்ஃபுல் மேரேஜர், ஒரு இறந்து போன ஒரு புனிதரோட இடம் தான் அது. ஓகேவா? சென்ட் தாமஸ் பெக்கெட் அப்படிங்கிறவரோடது. வெல் 9 and 20, 29ங்கிறதா 9 and 20ன்னு அந்த மிடில் இங்கிலீஷ் ஃபார்மேட்ல அவர் எழுதியிருக்கிறாரு. அண்ட் அட்வென்ச்சர் வை ஃபாலன் அப்படிங்கிறது வந்து சான்ஸ் டு, பை சான்ஸ்ல தான் அந்த 29 பேரும் மீட் பண்றாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிடையாது, பை சான்ஸ்ல தான் 29 மெம்பர்ஸ் வந்து மீட் பண்றாங்க. அதான் டைவர்ஸ் கம்பெனி. அட்வென்ச்சர் ஏ ஃபாலே, அவங்க ஒரு அட்வென்ச்சர் ஃபாலன் டுகெதரா ஒன்னா போறாங்க. ஓகே. அண்ட் லிட்டரரி டிவைஸ் கொடுத்துருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. நம்மளோட ரிவிஷனோட எம்சிக்யூ வந்து ஏஐ நமக்கு கொடுத்துருக்கு, நம்ம அதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க கொஸ்டின் படி பாருங்க. நான் ஆல்ரெடி படிச்சதுனால இம்பார்ட்டன்டா நான் சொல்றேன். ஓகே. when that ஏப்ரல் அப்படிங்கிறது வந்து ஜெனரல் ப்ரோலாங் கேட்டகரி டைப்ஸோடைய பிகினிங் லைனா இருக்கு. அண்ட் எண்ட் ஆஃப் மார்ச்ல என்ன நடக்கும்? ஓப்பனிங் லைன் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா அந்த ஏப்ரல் ஷோர்ஸ் ஸ்வீட் ஷவர், அதாவது ரெயினை வந்து டினோட் பண்றதா இருக்கீங்க. அண்ட் ஜெஃபிரஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி வெஸ்ட் விண்ட் இல்லைன்னா ஸ்வீட் பிரீத் அப்படின்னு அர்த்தம். இந்த யங் ஜோனே ராம் இது வந்து ஏரிஸ் அப்படிங்கிற அந்த நட்சத்திரத்தை வந்து குறிக்கும். 5th ஒன் வந்து ஸ்மேல் ஃபால்ஸ், அதை நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த ஸ்மால் ஃபால்ஸ் அப்படிங்கறத அர்த்தப்படுத்தும். அது என்னன்னா பேர்ட் எதுக்கு சொல்லியிருக்காங்க? இமேஜரி ஆஃப் பேர்ட் சாங். ட்ரிக்கன் அப்படிங்கறதுக்கான மீனிங் என்னன்னா அர்ஜ். ஸோ அந்த பில்கிரிமேஜ்ல இருக்கிற எல்லாருமே அர்ஜா, அந்த நேச்சர் ஆஃப் அர்ஜ வந்து பர்சனிபிகேஷனா ப்ரிக்குங்கிற வேர்டை வந்து சொல்லியிருப்பாங்க. டான் லாங் அண்ட் ஃப்ளோக், எதுக்காக வந்து அந்த பில்கிரிமேஜ் ஏங்கிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் டைம் அது வந்து ஒரு கரெக்ட் டைமா இருக்கு டிராவல் பண்றதுக்கு. ஸோ அதை சொல்றதுக்காக தான் லாங் அண்ட் ஃபோக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பால்மர்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்ம் எதை மீன் பண்ணுது அப்படின்னா பில்கிரிமேஜ் வந்து ஒரு புனித ஸ்தலத்துக்கு போறாங்க. அங்க போகும்போது அவங்க வந்து கையில வந்து குருத்தோலை அதை வந்து எடுத்துட்டு போறாங்க. அதுதான் வந்து கேரி பிளாம்ஸ் வந்து பால்மர்ஸ் அப்படிங்கறது அர்த்தம். யார் அதை கூட்டிட்டு போறாங்களோ, அந்த இதை எடுத்துட்டு போறாங்களோ அவங்கதான் அந்த பால்மர்ஸ். பில்கிரிமேஜ் வந்து ஃப்ரென் ஹால்ஸ் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து அங்க போறோம்னு ஏன் சொன்னாங்கன்னா ஃப்ரென் ஹால்ஸோட மீனிங் வந்து ஒரு புனிதமான தலம். டிஸ்டன்ட் ஷ்ரென் ஒரு இம்பார்ட்டன்டான ஏரியா இங்கிலாந்துல, அது ஒரு புனித ஸ்தலம். டிஸ்டன்ட் ஷ்ரென். இந்த லைன் பாத்தீங்கன்னா எவ்ரி ஷ்ரென் எண்ட் ஆஃப் இங்கிலாந்து. இங்கிலாந்து வந்து எங்க போனாலும் இந்த பர்டிகுலர் இடத்துக்கு வருவாங்கன்னு எதை டினோட் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா கேண்டர்பரி, அங்கதான் அவங்க போறாங்க. அது ஒரு புனித தலம். ஓகேவா? யார் அந்த புனிதர்? தாமஸ் பெக்கெட். எங்க ஸ்டார்ட் பண்றாங்க?
சான்பிரன் இன்ல சதர்ன் நியூயார்க்ல ஸ்டார்ட் பண்றாங்க. எத்தனை பேரு? 9 and 20, அதாவது 29. போயம் டெக்ஸ்ட்ல வந்து 9 and 20ன்னு இருக்கும். பை அட்வென்ச்சரஸ் வலை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான மீனிங் என்ன அப்படின்னா, யதார்த்தமா ஆக்சிடென்ட்ல தான் அவங்களோட அட்வென்ச்சர் ஸ்டார்ட் பண்றாங்க. பில்கிரிமேஜ் வந்து அந்த 29 பேர் ஒன்னா சேர்ந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்து இந்த பர்டிகுலர் லைனை பாருங்க. ரெடி டு வென் ஆன் மை பில்கிரிமேஜ் டு கேண்டர்பரி வித் ஃபுல் டிவோட் கொரேஜ். அந்த டிவோட் கொரேஜோட மீனிங் என்னன்னு கேக்குறாங்க. உங்களுக்கு இது படிக்கும் போதே தெரியுது. நான் வந்து பில்கிரிமேஜ்க்கு ரெடி ஆயிட்டேன். எங்கன்னா கேண்டர்பரிக்கு. என்ன மோடோடனா டிவோட் மோடோட. அப்ப டிவோட்னா டிவோஷனல், ரிலீஜியஸ் டிவோஷனலோட அவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஓப்பனிங் லைன்ல ஏப்ரல் ஷார்ஸ், ஜெஃபிரஸ், பட்லிங் கிராப்ஸ் இதெல்லாம் ஏன் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு புதுமையா ஒரு ரினிவல், அவங்களோட ஜேர்னி வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி ரினிவலா ஸ்டார்ட் ஆகுது. அதற்காக தான் இந்த இமேஜினரி யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் 17th கொஸ்டின் பார்த்தோம்னா, இது என்ன லாங்குவேஜ்ல ஸ்டார்டிங் அவர் எழுதியிருக்காருன்னா மிடில் இங்கிலீஷ். நமக்கு இப்போ மாடர்ன் இங்கிலீஷ்ல கிடைக்குது. ஆனா அவர் எழுதுனது மிடில் இங்கிலீஷ். ஜெஃபிரஸ் அப்படிங்கறதோட அசோசியேட் பண்ணி ஏன் ஓப்பனிங் லைன் கொடுத்திருக்காருன்னா, அந்த வெஸ்டர்ன் விண்ட் தான் என்ன பண்ணுதான், ஒரு கிராப்ஸும் அழகா சாஃப்டா இருக்கிறதுக்கு அது அந்த லைஃப் ஆஃப் ஃபீல்ட வந்து கொடுக்கறதுக்கு அந்த விண்ட் தான் காரணம். ஸோ அதனாலதான் ஜெஃபிரஸ் அப்படிங்கிற அந்த விண்ட வந்து சொல்லியிருக்கிறாரு. வேர்ப் பாத் அப்படிங்கிற அந்த வேர்ப் வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னா, பிளானட்டோட வெயின். அந்த அந்த ஷவர் இருக்குல்ல, ரெயின் வந்து என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னா, அடிமட்டத்துல இருக்கக்கூடிய அந்த மரத்தோட வேருக்கு கூட புத்துணர்ச்சி கொடுக்குது. ஓகே, ஸ்ப்ரிங் ஆகுது. சோ பிளான்ட்டோட வெயினை பத்தி தான் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து இங்க வெயின்னு சொன்னோடனே ஹியூமன் வெயினை டிக் பண்ணாதீங்க. பாத் எவர் வெயின் இன் ஸ்விட்ச் லிக்கார் அப்படிங்கிறது என்னன்னா பிளான்ட்டோட வெயின்ங்கிறது ரூட். இதுதான் ஆன்சர். அப்படின்னா ஸ்ப்ரிங் அப்படிங்கறத எதுக்காக வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க இந்த பில்கிரிமேஜ் போகிற அந்த டைமோட அப்படின்னா, ஒரு சீசனல் சீனை சொல்றதுக்காகவும் அந்த மாதிரி டைம்ல டிராவல் பண்றது ஏன் நல்லா இருக்கும் அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஸ்ப்ரிங் அண்ட் பில்கிரிமேஜ் ஃபங்க்ஷனோட பிரைமரி ஃபோக்கஸ் பண்ணி அந்த சீசன் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஹோலி பிளஸ் மேட்டர் அப்படிங்கிறது எதுக்காக பர்டிகுலர் அந்த இடத்துக்கு போறாங்கன்னா, நோய்வாய்ப்பட்டவங்க அந்த இடத்துக்கு போனாங்கன்னா குணமாவாங்க. அதனாலதான் அந்த ஓப்பனிங் வந்து இட்ஸ் செட் டு பி ஹெல்ப் தி பில்கிரிமேஜ் when they are sick. உடம்பு சரியில்லாம போனீங்கன்னா சரியாயிடுவீங்க அப்படிங்கிறதுக்காக அங்க போறாங்க. அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஏன் வந்து ஸ்ப்ரிங் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இன் சதர்ன் யான்ல வந்து நாங்க கிளம்புறோம் அப்படி ஜெனரல் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்கன்னா, ஒரு டெய்ல ஃப்ரேம் பண்றாரு. நாங்க ஆரம்பத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறோம்னு சொல்லாம அந்த ஒரு அழகான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த நரேட்டருடைய ஒரு வே ஆஃப் திங்கிங் இருக்குல்ல, அந்த சீனை வந்து ஒரு பர்டிகுலர் சீனை வந்து அழகா மூவ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்திருக்காரு. ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா நான் ஏஐல இருந்து ஜென்ரேட் பண்ண பர்டிகுலரா ஃபுல் சம்மரி இல்லாம ரிவிஷன் ஆஸ்பெக்ட்ல ப்ரிப்பேர் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த யூனிட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கிற ஃபர்ஸ்ட் போயட்ரியா இருக்கு. ஸோ அப்கமிங் வீடியோஸ்ல ஆர்டரா போடணும்னு எனக்கு தெரியல, பட் ரிவிஷன் ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்து வீடியோவை பிஜிடிஆர்பிக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு நீங்க லைக், ஷேர் அண்ட் நீங்க மறக்காம என்னோட சேனலுக்கு நியூ சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.